இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா அத்தை? என்னாச்சுமா சொல்லு. இன்னைக்கு நான் சரத் சந்திராவோட பொண்ணுன்னு ப்ரூவ் ஆகி வெயில்ல வெளியில வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்க பையன்தான். இந்த விஷயம் எனக்கு ஃபாரன்சிக் லேப் ஹெட் ஜெயவர்தன் சாரே சொன்னாரு. பாத்தீங்களா, சரத் சந்திரா ஃபேமிலினால எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னவரு அவரு எனக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு. அவன் எப்ப என்ன பண்ணுவான்னு யாருக்குமே புரியாதம்மா. சரிம்மா, உன் மேல இருக்க பாதி பழிய நீக்கி நீ வெயில்ல வெளியில வர மாதிரி பண்ணிட்டான். அதுவே சந்தோஷம். உங்க பையன் எங்க இருக்காரு அத்தை? நான் உடனே அவர்கிட்ட பேசணும். மேல இருக்காம்மா. என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்கன்னு எனக்கு இப்பதாங்க புரிஞ்சுது. எனக்கு வரப்போற ஆபத்தை நீங்க முன்னாடியே கணிச்சு ஃபாரன்சிக் ஹெட்டை காப்பாத்தி இன்னைக்கு என்னோட மானத்தை காப்பாத்திட்டீங்க. இந்த நன்றிய நான் எப்படி தீர்க்க போறேன்? நான் என்ன பண்ணா உங்களோட இந்த நன்றி கடன் தீரும்? இருந்தாலும் என்னால உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? என்னையே உங்களுக்கு கொடுக்கறத தவிர. என்ன பூமி, நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? ஒரு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இப்படிதான் பேசுவாங்களா? அது என்னங்க, நீங்க நம்ம 2 பேர் தானே கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னது? நான் சொன்னனா? என்னங்க இப்படி பேசுறீங்க? நம்ம 2 பேரும் காதலிச்சோம்ல. காதலிச்சோமா? நம்ம எப்ப காதலிச்சோம்? நீ சரத் சந்திராவோட பொண்ணுன்னு தெரியறதுக்கு முன்னாடி. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காதல் அந்த நொடியே சமாதி ஆயிடுச்சு. இப்படிலாம் பேசாதீங்க. நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. சரத் சந்திராவுடைய பொண்ணு பக்கத்துல என்னால இருக்க முடியாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? சரத் சந்திராவோட பொண்ணுன்னு தெரியாததுக்கு முன்னாடியே நீங்க என்ன காதலிச்சீங்க. நான் உங்களை காதலிச்சேன். இதுக்கு முன்னாடி ஏன் கூட வாழணும்னு நினைச்ச நீங்க இப்போ என் பக்கத்துல கூட நிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. இதுல நான் செஞ்ச தப்பு என்னங்க இருக்கு? அவரோட பொண்ணா நான் பிறந்ததா? ஆமா, இப்ப நீ சரத் சந்திராவுடைய பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால உன் கூட வாழ முடியாது பூமி. அத நீயும் தெரிஞ்சுக்கோ. அந்த அபூர்வ கையால உன் உயிர், உன்னுடைய எதிர்காலம் நாசமாயிடக்கூடாதுன்னு தான் DNA டெஸ்ட்ல தப்பு நடக்காம உன்னை காப்பாத்தினேன். அதை தவிர உன் மேல இருந்த காதல் நான் எல்லாம் பண்ணல. சரி கிளம்பு. இதுக்கு மேல என் வீட்ல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. கிளம்பு. ப்ளீஸ்ங்க, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்னோட காதலை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நில்லுங்க ககன், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. ககன் ப்ளீஸ் ஒரு நிமிஷம். ககன் அண்ணா, என்ன ஆச்சுடா? இதுக்கு மேல என்னமா ஆகணும்? இந்த பூமி அந்த சரத் சந்திராவுடைய பொண்ணு.
நீங்க சொன்னதுனால தான் இவளுக்கு 4 நாள் அடைக்கலம் கொடுத்தோம். இப்ப அவளுக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல, அதான் அவளை போன்னு துரத்துறேன். எதிரியோட உறவு நமக்கு தேவையில்லைன்னு சொல்றேன். ககன், அண்ணா, ககன். மம்மி, அத்தை, அத்தை, நீங்களாவது சொல்லுங்க அத்தை. அது இல்லடா ககன். இதான் என்னுடைய ஃபைனல் டிசிஷன். இதுல யாருடைய தலையீடும் எனக்கு தேவையே இல்லை. வா. அண்ணா ககன், அண்ணா வேண்டாம் ககன், அண்ணா ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. ககன், அம்மா பூமி. ககன், ஏய் நில்றா. ககன் விடுங்க. அண்ணா வேண்டாம்டா. ககன் ஒரு நில்லுடா. ககன், அண்ணா ப்ளீஸ் சொன்னா கேளு. ககன், அண்ணா ககன், டேய் நில்றா. அண்ணா வேண்டாம் அண்ணா. அண்ணா, ஐயோ பூமி. கிளம்பு. இதுக்கப்புறம் என்னுடைய வீட்டு பக்கமே தலை வச்சு கூட படுத்துறாரு. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல. ககன், அம்மா, உங்களுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும்ல. ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கு நான் எவ்வளவு கட்டுப்பட்டு இருப்பேன்னு. அந்த குடும்பத்தோட ஆளுங்க கிட்ட ஏமாந்தது போதுமா? நீ வா. ககன், அண்ணா சொல்றது கேளுங்க. சரத்சந்திரா சாரை கொலை பண்ண முயற்சி பண்ண கேஸ்ல ஸ்பெஷலா இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்க ஸ்பெஷல் ஆபீசர் ஏசிபி நைனி மேடம். அப்படியா? வணக்கம் மேடம். எங்க வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? சொல்றேன். உங்க பையனை கூப்பிடுங்க. எதுக்கு மேடம்? என் பையன் கிட்ட பேச என்ன இருக்கு? அத உங்க பையன் ககன் வாயாலே சொல்ல வைக்கிறேன் சாரதா. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என் பேரு உங்களுக்கு நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். பூரி, உன் அண்ணனை கூப்பிடு. அண்ணா, Have a seat. இவங்க தான் ஏசிபி நைனி மேடம். ஒரு தடவை இவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சுட்டா இந்த கண்ட்ரியை விட்டு தப்பிக்க முடியாதுன்னு டிபார்ட்மெண்ட்ல பெருமையா பேசுவாங்க. தெரியலனா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு டைம்ல எனக்கு இல்ல சார். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா போதும். ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் கரேஜ் மிஸ்டர் ககன். போலீஸ் டிபார்ட்மெண்டா இருக்க உங்களுக்கு புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்.